ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, மும்பை ட்ரிப்புக்காக 3 நாள் அங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இப்போ ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போனது இண்டிகோ ஃப்ளைட். அந்த நேரத்தில் வந்து ஃப்ளைட் கேன்சலேஷன் க்ரைசிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் ஆன் டைமுக்கு இண்டிகோ ஃப்ளைட் வந்துருந்துச்சு. அப்போ நம்ம அங்கே போயிட்டு எடுக்கிற வரைக்கும் எந்த டயர்டும் தெரியக்கூடாது, மியூசிக் ஒழிச்சிக்கினே இருந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகள் வந்து மலைகளாகவும் குன்றுகளாகவும் இருக்குது. இதை வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்க சொல்லி ரொம்ப ரம்மியமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இந்த மலையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடிய நதிகளை வந்து பார்க்க முடிகிறது. நம்ம இந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்து பார்க்க சொல்ல அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருதுங்க. மகாராஷ்டிராவின் சுற்றுலாத்தலமாக விளங்குறதுக்கு காரணம் மலைகள், நதிகள், அதுக்கப்புறம் சமதள பூமி பரப்பு, இது எல்லாமே தான் காரணம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்டைய கால வரலாற்றில் படிச்சிருப்போம், நதியை சுற்றி நாகரிகங்கள் தோன்றியதா. இங்கேயும் அந்த மாதிரி தாங்க காணப்படுது. நதி படுகையை சுற்றி பெரும்பாலான சிறு 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 பெரு கிராமங்களை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நீர் இருந்தது போலவும் அது வந்து பிற்காலத்தில் வற்றி போனது மாதிரி இங்கே வந்து மலைகள்லாம் காட்சி அளிக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீண்ட நெடிய நதியினை பார்க்க முடிகிறது. மலையில் தோன்றுற இந்த நதி நீரானது பூமியின் சமவெளி பகுதியை கடந்து கடைசியாக வந்து கடலில் தாங்க சங்கமிக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நம்ம மும்பையின் கடல் பகுதியை கடந்து நகரத்திற்குள்ளே என்ட்ராகிற ஒரு சமயம் வந்துடுச்சுங்க. அதாவது மும்பை ஒரு பழமையான நகரம், வர்த்தக நகரம் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழமையான கட்டிடங்கள், அதுக்கப்புறம் வந்து வாகனங்களை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். கடலின் பகுதியில் வந்து பார்த்து சில கப்பல்கள் வந்து மிதந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து சரியாக வந்து நம்ம கடலை கடந்து தரைப்பகுதிக்கு என்ட்ராகிறோம். பார்க்க சொல்லி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க மும்பையில் இருக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறோமான்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. காரணம் என்னென்னா, இங்கே வந்து சின்ன பழமையான பில்டிங்லேருந்து மிகப்பெரிய நவீனமான கட்டிடங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம ஒரு வழியாக ஃப்ளைட் லேண்டிங்குக்கு தயாராகிட்டு இருக்கோம். பெங்களூர்லேருந்து மும்பைக்கு சரியாக 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகும். நம்ம வந்து சரியாக 2 மணி நேரத்தில் வந்து மும்பை ஏர்போர்ட்லேருந்து லேண்ட் ஆகிருக்கோம். மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன உடனே நாங்கள் புக் பண்ணியிருந்த கேப் வந்துச்சு. நீங்கள் ஒருவேளை மும்பை
மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து சுற்றி பார்க்கணுன்னா கேப் புக் பண்ணி அதிலே ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நான் மற்றும் என் நண்பர்கள் கூட தான் சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே கொடூரமான பசியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறினதுனால லஞ்ச் சாப்பிடலை. ஸோ லஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக நம்ம வந்து போயிட்டு பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ அதுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜில் நீங்கள் போக சொல்ல வேறு லெவல் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது கடலுக்கு மேலேயே கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க போக சொல்ல. இந்த பிரிட்ஜின் சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கோபுரங்கள் மாதிரி இருக்குது. அந்த கோபுரத்தில் சின்ன சின்ன த்ரெட்ஸ் வந்து 2 பக்கத்துலேயும் கட்டியிருந்தாங்க. மும்பை பார்க்கறதுக்கு அப்படியே ஃபாரின் மாதிரி இருக்குங்க. இந்த அளவுக்கு நெருக்கமாக வந்து ஹைட்டான கட்டிடங்களை வந்து நான் பெங்களூரில் கூட பார்க்கல. பெங்களூரில் கட்டிடங்கள் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தூர தூரமாக இருக்குது. மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ரொம்ப ஹைட்டான கட்டிடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். மும்பையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குங்க. கடல் மேலே பிரிட்ஜ் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே வந்து ஒரு டனல் மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி நம்ம டனலுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஜிடிஏ கேம்ஸ்லாம் வருமே அந்த மாதிரியான ஒரு டனல் மாதிரி இருக்குங்க. இந்த டனல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் தான் இருக்குது. நம்ம இப்போ கடலுக்கு அடியில் தான் போயிட்டு இருக்கோமே. எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பேச மாட்டீங்களா? பேசுறேன். இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து 1911ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மன்னர் 5ஆம் ஜார்ஜ் மற்றும் ராணி மேரி அவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் வருகையின் நினைவாக கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. 14 ஆரம்பித்து 24 வரைக்கும் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து கட்டியிருக்குங்க. அங்கே இதன் அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பேலஸ் அண்டு தாஜ்மஹால் டவர்னு 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் பேலஸ் வந்து 1898ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1903ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இருக்குது. அதாவது ஜம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரு வழியாக கேட்வே ஆஃப் இந்தியாவை நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்பில் மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரோமிங் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி ஹோட்டலுக்கு பயணப்பட்டு எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து நேராக பார்க்கறது. அது ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த மும்பை நகரம் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்த நாள் காலையில் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி மும்பையிலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகிறோம்னா கொலாடுன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். மும்பை வந்து டிராஃபிக் அதிகமான சிட்டி. ஸோ டிராஃபிக்காக இருக்கும். அதனால் வெடிகாலத்தில் இருந்து நாங்கள் கிளம்பி அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் வெடிய போயிட்டு இருக்கோம். இது வந்து கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்தோம். ஸோ இப்போது கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாட் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இந்த கடையில் போட்டோம். சூப்பராக இருக்குங்க. பஜ்ஜியும் பக்கோடாவும் காஃபியும் தந்தாங்க, அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அதை தான் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு வந்து வெளியே நின்று இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கோடாவும் பாவ் பஜ்ஜியும் இருக்குது. நாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு வழியாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி கொலாடு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியெலாம் இருக்குது. மலைப்பகுதி, காடுகள் இதெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த மலைப்பகுதி கடந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம என்ட்ராயிருக்கோம். இங்கே இருக்கிற வில்லேஜ், அதாவது கிராமங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்குது கிராம பகுதிகள் வந்து. அங்குள்ள கிராமத்தை கடந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை கடந்து தான் வந்து கொலாடுக்கு போகிறோம். கொலாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட், அதுக்கப்புறம் ரிவர் ராஃப்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்கு போகிற வழியில் தான் இந்த மாதிரியான காடு மாதிரியான பகுதிகளை வந்து நம்ம கடந்து செல்கிறோம். கொலாரில் காலையில் மார்னிங் 10 o'clock போனீங்கன்னா ரிவர் ராஃப்டிங்கில் அந்த ரிவர் வந்து தண்ணி டேம்லேருந்து திறந்துடுவாங்க. அதில் ரிவர் ராஃப்டிங் என்ஜாய் பண்ணலாம். கொலார்னாலே வந்து ரிவர் ராஃப்டிங் தான் பேர் போனது. அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெசார்ட்டுக்கு போகிறோம். இப்போ बाहर बैठो, बाहर आउटसाइड, बाहर बैठने के लिए। ஓகே ஸ்டாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஃபார்முக்கு வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி டால் கொடுத்துருக்காங்க, ரைஸ் அண்டு டால் சாம்பார் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, சாலட்ஸ் இருக்குது, கேரட்டு, அதுக்கப்புறம் குக்கம்பர், ஆனியன் இருக்குது, பப்பட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்பாத்தி சனா டால் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வச்சுருக்க சாலட்ஸு, ரைஸு, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பப்பட்லாம் அதில் அல்டிமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயாசத்தில் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க. அது வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க அந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து மாதுளை, அதுக்கப்புறம் ஆப்பிள், பனானா இதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சாப்பிட சொல்ல அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொல்லாடு என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோயில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி சாமி இங்கே தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வாக் வந்துருக்கோம். ரெசார்ட்டில் தங்கி அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதுக்கான கடைங்க வந்து இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஜாக்கெட்ஸ் இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, பிளாங்கெட் இருக்குது, ஸோ இன்னர் ட்ரெஸ் இருக்குது. கடை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்க. சீட் போட்டு ஒரு ஆள் 2 பேர் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக சிம்பிளாக அடுக்கி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ வந்து மாலையில் கரெக்டாக 5 மணி ஆகுது. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்டினுடைய ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க இருக்குது ஃப்ரண்ட்டில். நாங்கள் வந்து 7 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ரூம் இருக்குது, நீட்டாக க்ளீனாக. 1 2 5 பெட் கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தென் கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்படி தான் இருக்குது. க்ளீனாக இருக்குது நல்லா. ஸோ இங்கே வந்து பிளாங்கெட்ஸ்லாம் இருக்குது கபோர்ட்ஸில். ஸோ கார்டனிங் இப்படி தான் இருக்குது. டேங்க்கு பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க. ஸோ சப்போட்டா மரம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஓப்பனில் தான் இருக்கு, தெரியல.
ஃபுல்லாக கார்டன் தாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏணி வச்சு மேலே ஏறி போயிட்டு அங்கே நின்று விசிட் பண்ணலாம். ஆர்ச்சரி இருக்குது. நம்ம வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா என்எஸ் பிரதர்ஸ் ஃபார்ம்னு, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் பிட்ச் இருக்குது. சரி, சேம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கயிறுலேயே ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கயிறு பிடிச்சின்னு ஏறுற மாதிரி இருக்குது. டாய்லெட்ஸ்லாம் இங்கே இருக்குது பக்கத்தில். இங்கே வந்து ஒரு சிட்டிங் பிளேஸ் ஒன்று இருக்குது, போய் பார்ப்போம். ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் தனித்தனி டாய்லெட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், கிணறுல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்ன செடின்னு தெரியல, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு சிட்டிங் பிளேஸ் இருக்குது. வேறு லெவல் மிரட்டி விட்டு இருக்காங்க. பாதாம் ட்ரீ பாருங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஒரு பார்க் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவல். நைட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். Bye. So, dust for right off. ஓகே, வேஸ்ட் சாலிட் வீட்ஸ்லாம் அங்கே போடுவாங்க. ஸோ வாஷ் பேஷன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து வாலில் வந்து மிரர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் தான் இது, பட் ஓகே, லுக்ஸ் குட். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சாப்பாடு வச்சுருவாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபயர் எக்யூப்மெண்ட் இருக்குது பாருங்க, ஃபயர் டிஃபெண்டர், மினரல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்க. இங்கே வந்து நல்லா உட்காந்து சில் அவுட் பண்ணலாம். இங்கேயும் சில் அவுட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ். என்எஸ் பிரதர்ஸ் ஃபார்ம். எவ்வளோ ட்ரீ பாருங்க பக்கத்துலேயே. ஈவினிங் டைம் ஆச்சு, தூங்கி இருந்ததுனால ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது, பட் ஓகே.
ஸோ இங்கே தாங்க ஆஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ். இங்கே வந்து டோக்கன் அமௌண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒன்று போய்கிட்டே இருக்கலாம். சீட்டிங்ஸ் இருக்கலாம் என்ட்ரன்ஸில். கார் பார்க்கிங் அருமையான பிளேசஸ் இருக்குது. என்ன செடிங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பத்திக்கல்லி கொஞ்சம் அருமையாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்விம்மிங் ஃபூலில் போய் குளிக்க போகிறோம், நீச்சல் குளத்தில். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்மஸ் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்கள்லாம். இங்கே பாருங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா பேட் அடிக்கிறாரு. நவீன் வந்து பால் போடுறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது இந்த இடத்துல. அந்த ஜாலியாக விளையாட இருப்பாங்க கிட்ஸுங்களாம். பாருங்க எப்படி இருக்குது. அப்புறம் இன்னொன்று கேமு, வெயிட்டு ஏற்ற மாதிரி பவுன்ஸ் ஆகிற கேமு, கிளிங்கள் மாதிரி இருக்குது. இது எல்லாமே ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பசங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தால் சப்போட்டா மரம், சர்க்கா மரம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கோகோனட் ட்ரீ ரொம்ப வந்தாச்சு. மரத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வந்து வேர்லேருந்து அப்படியே ஏறி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறி இருக்கு பாருங்க வெத்தலை கொடி. நைட் ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நைட் வியூ இந்த ரெசார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. சிசிடிவி கேமரா வந்து 10 ஃபீட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. லைட் வந்து நடைபாதை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சிட்டிங் ஏரியா லைட் இருக்குது, பட் இப்போதைக்கு நாங்கள் ஆன் பண்ணலை. இங்கே பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு ப்ளேஸ், இங்கேயும் லைட் இருக்குது. நம்ம நைட்டில் அப் டு 10 o'clock வரைக்கும் விளையாடலாம் நினைக்கிறேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது. ஸ்விம்மிங் ஃபூல்லையும் நம்மளுக்கு லைட் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். மியூசிக் சிஸ்டம் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் நல்லாயிருக்கு. நீச்சல் தெரியலனா கூட அந்த பால்ஸ் வச்சு நம்ம விளையாடலாம். எப்படி தண்ணி வருது பாருங்க. இது என்ன, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்டுங்க இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற ரெசார்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசார்ட் இருக்குது. அங்கே பாருங்க லைட் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்கேஜ்மெண்ட்டாக என்னன்னு தெரியல. இதாக இருக்குது.
இன்னைக்கு வந்து மூணாவது இன்னைக்கு வந்து 3வது நாள். நம்ம வந்து கொலாட்ல இருந்து கிளம்பி லோனாவாலா போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னால இருக்காங்க. சப்ஸ்கிரைப் டாடா ஸ்வீப் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ப்ளீஸ். பெல் பட்டன் அமுக்காம விட்டுறாதீங்க. காமெடி பண்றாங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது நாள் கொலாட்லேருந்து கிளம்பி பவுனாவாலா போயிட்டு இருக்கோம். பவுனாவாலா டென்ட் கேம்ப் அது ரொம்ப ஃபேமஸான இடம். அதுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா வர சொல்ல கூட பார்க்கலாம். போகிற வழியில் நிறைய கிராமங்களை வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கிராமங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், ரோடுலாம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சிட்டியில் என்ன தான் ஜாபுக்காக இருந்தாலும் சிட்டியில் இருக்க சொல்ல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. பில்டிங்லாம் சுற்றி இருக்குது, நம்ம போக முடியல வர சொல்ல. இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸில் ஒரு கார் ரைடு போக சொல்ல அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன கிராமத்தில் வந்து சின்ன சின்ன வீடுகளை வந்து நம்மளுக்கு பார்க்க சொல்ல மன நிம்மதி அதிகமாக கிடைக்குதுங்க. இதுதான் நான் உணர்ந்தது. அதை தான் நான் உங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். சில காடுகளை கடந்து தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் ஃபெயில் சமபரி ஃபெயில் ஆகற ஓடவே இல்லை. படத்துல எங்கேதா பிடிச்சி நான் ஞாபகம் வச்சிருந்தேன். அதுவும் மறந்துட்டேன். சும்மா ஞாபகம் கிட்ட என்ன வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்திருங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். மனசு ஏதோ நடக்குது வயசுல லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசுல லா லா பாடுங்க சாவுங்க சாவு எடுத்து அதே மாதிரி லா 6 பாட்டு வச்சிருக்கோம் 10 பாட்டு முடிச்சேன். லா லா சூப்பரா சூப்பரா யோசிச்சு எல்லாம் மஜ்னு போய்தான் ரோமியோ ஜூலியட் போய்தான் நானும் நீயும் மெய்தான் நானும் நீயும் மெய்தான் ஒன்றில் நானும் என்னில் நீ அது நடுவுல இருந்து வர லைன் இல்ல கரெக்ட் தான். லைலா மஜ்னு போய்தான் கரெக்ட் இருக்கு இல்ல ரோமியோ ஜூலியட் அது 2வது லைன். ரோமியோ ஜூலியட் போய்தான் நீயும் நானும் மெய்தான். வந்து காரில் ட்ராவல் பண்ண சொல்ல எந்த ஒரு டயர்டும் இருக்காது இருக்கிறதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து இப்போ ஒரு பாட்டு காம்படிஷன் மாதிரி வச்சு அப்படியே பாடிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோனாவாலா பகுதியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து லோனாவாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். ஸோ மலைகளை குடஞ்சி வந்து ரோடு போட்டிருக்காங்க, அதாவது பாதையை ஏற்படுத்தியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. மக்களே, நம்ம வந்து லோனாவாலா டைகர் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஜஸ்ட் 14 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் காமிக்குது. எவ்வளோ டிராஃபிக் பாருங்க ப்ரோ. அந்த யாயாயில வந்து யாரோ அது பாத்தீங்களா பேருக்கு பர்வக்காற்று தேனி பக்கம் வீசும் கணக்கு இல்ல அது அக்செப்ட் பண்ணல. ஓகே ஓகே. நாங்கள் லோனாவாலா ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான டிராஃபிங்க. சாதாரணமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் டீமில் வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அருமையாக பாட்டு பாடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கேமிங்காக, அதாவது ஒரு சவாலாக ஒரு பாடல்களை வந்து பாடிக்கின்னு ட்ராவல் பண்ண சொல்ல அந்த ஓய்வுன்றது, அதாவது ஒரு அழிப்புன்றது எங்களுக்கு தெரியாது இருந்துச்சு. பேஷண்ட்டாக வந்து டிரைவர் அண்ணாவும் அது காரை வந்து டிரைவ் பண்ணாங்க. அதனால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நானா நீ தானே சொல்லியிருக்கேன்.
தேசம் புது தேசம் கண்ணார கண்டாக கரெக்ட் சே யா யா யூ 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 யா 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 அப்படியே அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பாடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு முதல் ரெண்டு லைன் பாடிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்டா இருக்கணும் முதல் ரெண்டு லைன் மட்டும் நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சுருளை வந்து பார்த்தேன். இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 6 பாட்டு வச்சிருக்காங்க. எனக்கு போட்டு 10 பாட்டு இவனுங்க உண்மையாவே காஞ்சிராம அரண்மனையும் சேர்ந்துருவாங்க. இவனா பாருங்க ஜாலி தானே சொல்றாங்க. ப்ராமிஸா நடக்கும். ஒரு நாள் லாஸ்டா அந்த அரண்மனை நல்லா இருந்துச்சு. இப்போ லாஸ்டா அது கொஞ்சம் பேர் சொன்னாங்க பார்த்தது இல்ல. அரண்மனை ஒண்ணே தவிர இது என்ன பார்த்தல ஸ்டோரி டிஃபரெண்டா இதுலயா ஸ்டோரி அங்க தான் எடுத்துப்பாப்ல. இவரும் தேவா மாதிரி பட்டு எடுத்துட்டு வந்துரும். ஸ்ட்ரைட்டாவே சீன் எடுத்து ஸ்டோரி டிஃபரெண்டா இருக்கு. காஞ்சிரிங்க வர யாரு பேரு பாக் வச்சு எடுத்ததா பாக் வச்சு சொன்னாங்க தான். யாரு பேரு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா. ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடம் இல்லாத ட்ராவல் பண்ண சொல்லியுமே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பல விதமான பூமியின் இயற்கையை வந்து கண்டு ரசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மலை, காடுகள், குகைகள் இந்த மாதிரிலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு மலையை குடஞ்சி அதுக்குள்ளே ரோடு போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு டனலுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்க சொல்ல மன அமைதி வந்து வேறு லெவல் கிடைக்குதுங்க. ஸோ நான் உணர்ந்ததை தான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை வந்து இவங்க வந்து குடஞ்சி அதுக்குள்ளே ரோடு போட்டு எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இவங்களோட மலை ஒரு மாதிரி இருக்கு. அங்க போக முடியாது. ஆமா சூப்பர்மேனா இருந்தா போய் குளிக்கலாம். வேஸ்ட் வாட்டர் இல்ல அருவி. எம்ஜிஆர் ஒலிம்பிக்ல ஆல் கேம்ஸ். ஆமா ஆமா அது பழைய படம் ஒண்ணு. ஆமா அந்த இது ஜாவலின் த்ரோ ஷார்ட் புட் பாதம் அந்த ஷார்ட் புட் பண்ணுவார் பாரு சிரிப்பா இருக்கும். அது ஸ்டைலா அந்த ஷார்ட் புட் எதுவும் எவன் பண்ணிருக்க மாட்டான். இப்போ நம்ம பார்க்குற பகுதி வந்து பார்த்திங்கன்னா பவுனாவாலா டென்ட் கேம்புக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை, பெரிய பெரிய மலைகளாக இருக்குது. இதை வந்து குடஞ்சி ரோடு போட்டுருக்காங்க. எதுக்குன்னா சுற்றுலாவை வந்து மேம்படுத்துறதுக்காக. இது கவர்மெண்ட்டு தான் செஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ப்ரைவேட்டான்னு தெரில. பட் கவர்மெண்ட் தான். ஒரு 2 கார் போகிற அளவுக்கு மட்டும்தான் இடமே இருக்குது. பெரிய பெரிய மலைகள், அதாவது ஒரு 40-50 மீட்டர் அளவுக்கு வந்து பெரிய மலைகளை அப்படியே வெட்டி எடுத்து அதில் நடுவில் ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சுற்றுலாக்காக வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க பார்க்க சொல்ல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அந்த மலையை கடந்து நம்ம பார்த்த சொல்ல வந்து பார்த்திங்கன்னா காடுகளாக இருக்குது. அதாவது பவுனாவாலா டென்ட் கேம்புக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குது. இது ஒரு டேம் மாதிரி தெரியுது. நீர்நிலைகளை வந்து எந்தளவுக்கு தேக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது போகிற வழியில் நிறைய கார்களை டூரிஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. அது ஒரு மலையிலிருந்து அப்படியே டவுனாக போயிட்டே இருக்குது. டவுனாக போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு அருமையான வந்து நீர்நிலைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு டேமும் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இல்லை, நான் சும்மா பாடிட்டேன். தெரியும் நல்லா இருக்குங்க. எதுவுமே சாமி கிடையாது. சில தற்கொலைகளுக்கு அதை பத்தி தெரியாம இவங்களா கிரியேட் பண்ணிட்டு இதான் போல இதுன்னு நினைச்சாங்க நமாஸ் பண்ணிட்டு போனாங்க. புலி அஞ்சா தடா. ஆனா அந்த என்ன பண்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து
இது கம்ப்ளீட்டாக ஹில் ஸ்டேஷன். அதாவது மலை அடிவாரத்தில் வந்து நீர் தேங்கின மாதிரி ஒரு லேக் இருக்குது, பவுனா லேக் கேம்ப்பு. ஸோ அந்த லேக் கேம்புக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலையேறு இப்போ பாருங்கள் தூரத்தில் தெரியுது, அதுதாங்க வந்து டேமு. ஸோ அந்த டேமை கடந்து இங்கே வந்து ஒரு கம்மாயா, இது வந்து ஒரு ஆறு மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கறதுக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நீட்டாக. இந்த மாதிரியான இடங்கள்லாம் ட்ராவல் பண்ண சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 18 படி மீது ஏறிடுவார் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அந்த இதெல்லாம். பவுனா லேக் கேம்ப் பக்கத்தில் நம்ம வந்துட்டோங்க. இங்கே வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த கேம்ப் வரைக்கும் நம்மளால் காரில் போக முடியாது, காரை இங்கேயே நிறுத்திட்டு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மலை கீழே இருக்கிற லேக்கு, அந்த லேக்கில் வந்து நம்ம கவாக்கிங், அப்புறம் வந்து போட்டு ரைடு அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமுக்கு என்ன கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபுட்டு, அது தவிர அவங்க சைட் விசிட்டிங் பாயிண்ட்டு எங்கெங்கே அப்படின்னு பேக்கேஜில் வந்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. ஒவ்வொன்றா இருக்குது இங்கே. ஸோ சிமிலர்லி இங்கேயும் இருக்குது. ரோட்டு போல அந்த மாட்ட போட்டு ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டேஜில் 3 பர்சன் தங்கிறதுக்கு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. மற்றபடி இந்த சின்ன சின்ன டென்ட்டுக்குள்ளேவும் தங்கிக்கலாம். ஸோ டென்ட்டுனா ஐ திங்க் 1500 நினைக்கிறேன். ஸோ காட்டேஜுக்குள்ளே 3500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. டென்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் கொடுக்குறாங்க. பட் இந்த காட்டேஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த லேக்குக்குள்ளே தான் வந்து நம்ம கயாக்கிங் அதுக்கப்புறம் போட் ரைட்லாம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் லேக் டென்ட்டு விசிட்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேக்கு பெருசாக இருக்குது. அந்த மலை மாதிரி இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேம் ஒன்று இருக்குது. ஸோ இதாங்க. ஓ வரேன் இருங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய் கிட்ட லேக்கு பார்க்கலாம். எல்லோரும் காயாக்கிங் அதுக்கப்புறம் போட்டில் சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க, போயிட்டு பார்க்கலாம். எப்படி வந்து அலை அடிக்கிறது பாருங்க.
இங்கே தெரிகிற இந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காயாக் இங்கே 2 பேர் போகலாம். அதுக்கப்புறம் போட்லேயே நம்ம போகலாம். அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து கரெக்டாக 6 மணி ஆகுது. அதனால் சன்செட் ஆகி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் மார்னிங்கு இல்லைன்னா டே டைமில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ரெசார்ட், அதே மாதிரி டென்ட்டு தான். பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரெசார்ட்டுங்களாம் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி சின்னதாக ரெசார்ட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸில் எடுக்கிற ரெசார்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து இங்கேருந்து வரோம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டென்ட் வச்சுருக்காங்க. காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ஈச் டென்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கின்னு லேக் வந்து வியூ பண்ணலாம். இந்த மாதிரி தாங்க இருக்குது டென்ட்டு. நீங்கள் எந்த டென்ட்டு அப்படி இருங்க பாரு. குழந்தை பாரு, சின்ன குழந்தை. எல்லாருமே கேங்காக வந்தோம்னா இந்த டென்ட் கேம்ப்லேருந்து நம்ம டைரெக்டாக லேக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கேம்ப்பு போட்டு இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணது, அதாவது டென்னிஸ் பால், லைக் டென்னிஸ் விளையாடுறதுக்கான கேம்ப்புங்க. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. உள்ளே போய் வரும். பயங்கரமாக லைட்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமாக இருந்தாலும் லைட்டாக குளிருது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் லைட் கலர்ஸாக போட்டுன்னு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து போட்டில் போயிட்டு வந்துட்டோம். வாங்க இறங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைகர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க அந்த டைகர் வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். சைடு ஃபேஸ் தெரியுதா இப்போ தெரியலையா?
நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லோனாவாலாவில் இருக்கிற டைகர் வியூ பாயிண்ட் போகவே போகாதுங்க. இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு கருப்பு யானை மாதிரி இருக்கு எலிஃபென்ட் டைகர். அதனால இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டைகர் மாதிரி இருந்துச்சு. இப்போ கோரில்லா மாதிரி மாறிடுச்சு. டைகர் தெரியுது இல்லைங்களா, அந்த மலையினுடைய தலைப்பகுதி வந்து கொரில்லா மாதிரி இருக்குது. அதனால் அது கொரில்லா வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது இந்த காற்றுல ஃப்ளோ. குச்சி பார்ப்போம், மொபைல் பார்த்துட்டு ஆனால் நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். देखना है खाली मैं निकाल रहा हूँ, देख लेना आ रही ही उभी राहते तिथे नको करू. எனக்கு மலை மேலே ஒரு நிகழ்வு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஜனங்க உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருந்துக்கணும். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தால் பி கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாலே இருங்க. உள்ளெல்லாம் ரொம்ப வந்து பார்க்காதீங்க. இந்த இவ்வளோ பெரிய மரம், இந்த ஹில் ஸ்டேஷனில் ஒரு மரம் வந்து சூப்பராக நிழல் தருது. அதனால எல்லோரும் மரம் வளங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மாதிரி வழி போயிட்டே இருக்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு. கொஞ்சம் உஷாராக தான் வரணும். கீழே இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கரெக்டு முரட்டா ஷூ போட்டுக்கணும். ஷூ இல்லைன்னா செப்பல், அப்போ தான் கொஞ்சம் சேஃப். குரங்குலாம் இருக்குங்க. கொஞ்சம் சேஃபாக நீங்கள் வரணும், போகணும். மொபைல் பிடிங்கி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பிரச்சனையாயிடும்.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த தடுப்புக்குள்ளே இருந்தே வயசானவங்க அல்லது வந்து குழந்தைங்கள்லாம் பாருங்கள், கிட்டலாம் போகாதீங்க, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சருவலாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட கீழே தான் போய் விழுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த தடுப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ கிட்டலாம் போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இந்த மலையிலே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான செடிகள்லாம் இருக்குது. இது எலுமிச்சை மரம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. உனக்கு தெரியாது, எவ்வளோ தமிழ் தெரிஞ்சுன்னா வச்சுக்கே ஒன்றா படிச்சுவான். வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். வர சொல்ல சருவலாக இருந்துச்சு, அதெல்லாம் காற்று வந்து பின்னோக்கி தள்ளுச்சு. இப்போ ஏர்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சருவலாக இருக்குன்னு பாருங்கள். பைக்கு கார்லாம் கூட வருது இந்த பக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், सिंगल का 200 है, डबल का 300। सिंगल का ही चाहिए बस, 200 रुपये लगे। இந்த வியூ பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம். இன்கேஸ் மலையில் ஏற சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வர்றதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ஒரு இளநியோ இல்லை ஜூஸோ ஏதோ வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் போய் பார்க்க சொல்ல நிதானமாக போய் பார்க்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். காற்று வேறு மழைன்றதுனால வேகமாக தள்ளுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கு இடம்லாம் இருக்குது. கார் வருது, இது பார்த்தீங்கன்னா போகலாம். இதுதான் உள்ள ஃபுல்லாக கார் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக மும்பைக்கு வர சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டே போவாங்க. तुम्हाला कळत असं नाही केलं मी सक्सेसफुल ரெண்டாவது அந்த பலாயிரம் படம் இருக்கு அப்படியே மாத்திட்டாங்க. இல்ல நான் சொன்ன அவரு. ஸோ டைகர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி மும்பைக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து எங்களுடைய 3வது நாள். ஸோ 3வது நாள் நம்ம
மும்பைக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு 4வது நாள் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி பெங்களூருக்கு வரப்போகிறோம். ஸோ வந்த வழியே தான் நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அங்கே அந்த டனல் இருக்குது பாருங்கள். நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் பாருங்கள், அந்த பாறைகளை வந்து குடஞ்சி எடுத்து அதை பாதை போட்டு இருக்குது அப்படியே தெரியுது. ஸோ இப்போ நம்ம டனல்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். லைட்லாம் போட்டுருக்காங்க. அது பண்ண முடியாது, அவனும் அதை பண்ணலை. ஆக்சுவலாக அது வெளியில் இருப்பான். எனக்கு சீன்ஸாக தான் ஞாபகம் இருந்துச்சு. கட் பண்ண வேறு படம் ரெடி பண்ணாங்க, நான் கஷ்டப்பட்டு யோசிச்சேன். நல்லா இருக்கு, நண்பா இருக்கா, அதனால தான் கொஞ்சம் சுட்டு போட்டால் இது சொன்னாலும் அது ஒரு க்ளூவா இருக்கு நமக்கு. அப்புறம் ஃபைனல் வார்னிங்ன்றானுங்க ஸ்ட்ரைட்டாவே. ஸ்ரீலங்கா இது மேல ஒரு மனுஷன் நாடகம் நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கிறீங்கன்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, கனெக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு வளர்ந்து வரும் நாடுகள்லேயும் கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். மிகவும் சவாலான இடங்களில் கூட கனெக்டிவிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான மலை குடஞ்சி பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் மும்பையில் நிறைய மலைகள் இருக்குது. அந்த இடத்துல குடஞ்சி எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றது காமிக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து காமிக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. வண்டி இதை மாற்றி மொபைல் அவர் மொபைல் தான் ஸ்டேட்டஸ் இது ஸ்டேட்டஸ் வந்து இப்போ சாங் போடணும் போடாம வேற சொல்லலாம் பார்த்தேன். இதை பைத்தியமா கத்திருந்தீங்க ஜி. நீங்க மூவ் பண்ண தெரியாது ஐஃபோன்ல மூவ் பண்ணிடுவேன். எப்படி இதுல மொபைல்லேவா எழுதிட்டியா பேப்பர்ல? என்ன ஜி யாருக்கு அவருக்கா வேண்டாம். கடலுக்கு மேலே அமைச்சிக்கிற இந்த பாதையானது மும்பையில் நம்ம போக சொல்ல வேறு லெவல் ஃபீலிங் கொடுக்கும். நீண்ட தூரத்திற்கான கடல் மேல் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இதுன்னு ஸ்பெஷலானது மும்பையில். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஒரு பாலத்து மேலே நீங்கள் கார் ரைடோ போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நீங்கள் உணர்வீங்க. அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பிரிட்ஜும் அந்த சீ வியூவும் பார்த்தீங்கன்னா கடல் வியூவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜு வந்து எப்படி போய் வளைஞ்சு போகுது. ஸோ இங்கேயும் பாருங்கள், அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பில்டிங்ஸு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்ல எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது பாருங்கள். இப்படி இந்த கடல் இந்த பாம்பன் இருக்குல்ல, பாம்பன் பாலம் கட்டிட்டு ரொம்ப செலவு தான். 1000 கோடி ஆகும். நம்ம கட்டுற டாக்ஸ் இங்கே போட்டாங்க. எங்களுக்கு ஒரே பசியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா மദ്രാஸ் மூடுன்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டோம். ஃபுட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹலோ மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டே மும்பையில் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணா வீட்டுக்காக வந்திருக்கோம், பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் எப்படி கட்டமைச்சிருக்காங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது, இ-பைக் சார்ஜிங்கு, இ-வெஹிக்கிள் சார்ஜிங்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அது அப்படின்னு பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பார்க்கிங் வந்து எப்படி கட்டமைச்சிருக்காங்க. கீழே ஒரு பார்க்கிங், மேலே ஒரு பார்க்கிங். வீடு தானே இது? ஆமாம், மேலே இ சார்ஜிங்கு மேலே பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ரிசப்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். லைட்
இது வந்து ஆக்சுவலா இது வந்து மேண்டேட்டரி ஃபயர் ஆக்சிடென்ட். சூப்பராக இருக்குங்க. பூஜை ரூம், டிவி ஹால், இது பெட்ரூம். இவர் தான் நம்ம நண்பர் கிருஷ்ணா பாய். வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. கிச்சன் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் வந்து கேட் இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டு அது சுவிட்சு, பேட்ரி லைட்டு. இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ரூம் போகிற இடத்துல, கிச்சன் பெட்ரூம் போகிற இடத்துல ஸ்லைடிங்லேயே கதவு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணிட்டா அந்தாண்ட இருக்கிற ரூமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்குது. சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வைக்கிறதுக்கான இடத்த வந்து விட்டுருக்காங்க. பேக் சைடு இல்லைனா உள்ளே வந்து பார்க்கிங்கான இடத்த விட்டுருக்காங்க. பட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஷாப்பு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல், எல்கேஜி, யூகேஜிலாம் அப்பார்ட்மெண்ட்டினுடைய என்ட்ரன்ஸோ இல்லை பக்கத்துலேயே எங்கன்னா இருக்குது. வித் அப்பார்ட்மெண்ட்டு கூடவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சுவர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வேறு பில்டிங் கட்டினாலும் கட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனாக போயிட்டு இருக்குது. ஷாப்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. இங்கே வர 2 குழந்தைங்க விளையாடிட்டு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கீழே ஷாப்ஸ் இருக்குது. உள்ள பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. இது ஒரு ஸ்கூல் ஆக்சுவலாக. இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க வரும்போது தெரிஞ்சிருக்காதுல்ல. நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மும்பை ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த ட்ரிப்பு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். டாமினோஸ் இருக்கு, கேஎஃப்சி இருக்கும், பர்கர் கிங் இருக்கும், பீஸா ஹட் இருக்கும். அதை ட்ரை பண்ணிக்க. எனக்கு இந்த லக்கேஜ் கொடுத்துட்டா போதும். பேக்கேஜா? ஆமாம். அது என்னடா